ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, அதே சமயம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு எலக்ட்ரிக் கெட்டில் இருந்துச்சு. இந்த கெட்டிலோட சுவிட்ச் நமக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கு நம்ம புதுசாக ஒரு சுவிட்ச் ஆர்டர் பண்ணி அந்த சுவிட்ச் இன்னைக்கு கிடச்சிச்சு. அதை நம்ம எப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நாம் இப்போ கெட்டிலோட அந்த ஹேண்டில் நம்ம இப்போ கலத்துறோம். அதாவது அதில் ஒரு 3 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 3 ஸ்க்ரூ நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கைப்பிடியை நீங்கள் தனியாக கலத்திடலாம். நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இந்த சுவிட்ச் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே டேமேஜ் ஆகிடுச்சு. நான் ஃபால்ட் சுவிட்சில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் கரெக்டாகிட்டு. அப்புறம் அதுக்கு என்ன பண்ணேன்னா, தற்சமயம் நமக்கு அந்த கெட்டில் யூஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சுவிட்சை ரிமூவ் பண்ணிட்டேன். அதாவது அந்த டேமேஜ் ஆகின அந்த சுவிட்சை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அதை மேனுவலாக நம்ம அதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணி வச்சுருந்தேன். அப்படின்னா என்ன நடக்கும்னா, நம்ம கெட்டில் நீங்கள் டேரெக்டாக பவர் சப்ளை கொடுத்தீங்கன்னா ஆன் ஆகும். அதே மாதிரி தண்ணியும் கொதிக்கும். ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகாது. ஏன்னா நம்ம அதில் யூஸ் பண்ண அந்த சுவிட்சை நம்ம எடுத்துகிட்டு டேரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். அதனால் அது ஆஃப் ஆகாது. இப்போ நமக்கு சுவிட்ச் கிடச்சிச்சு. நம்ம இப்போ அந்த இடத்துல சுவிட்சை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்படி தான் நான் அதில் இன்சுலேஷன் டேப்பை நம்ம யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த சுவிட்சை மேனுவலாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ தான் நமக்கு சர்க்கியூட் க்ளோஸ் ஆகி நமக்கு கெட்டில் ஆன் ஆகும். ஓகே, நாம் இப்போ கேர்ஃபுல்லாக அதில் சுற்றி இருக்கிற அந்த இன்சுலேஷன் டேப்பை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதே மாதிரி நான் நிறைய இன்சுலேஷன் டேப் அதில் சுற்றி வச்சுருந்தேன். எதுக்காகனா, நமக்கு இது வாட்டரை நம்ம யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி இது மெட்டல் பாடி, அதில் எந்த விதமான லீக்கேஜ் கரண்ட்டும் இருக்கக்கூடாது. அதுக்காக நான் அதை ப்ராப்பராக இன்சுலேட் பண்ணியிருந்தேன். ஓகே, இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா, நம்ம நார்மலாக சுவிட்ச் எல்லாமே ஃபேஸ் கண்ட்ரோல் கொடுப்போம். ஆனால் அந்த கெட்டில் அவங்க கண்ட்ரோல் நியூட்ரலில் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த சுவிட்ச் கண்ட்ரோல் நியூட்ரல் ஒயர் தான் கண்ட்ரோல் ஆகும். இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்காண்டி நம்ம அதை ப்ராப்பராக இன்சுலேட் பண்ணி வச்சுருக்கணும். ஆனால் நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி மேனுவலாக ஷார்ட் சர்க்யூட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறதுல என்ன பிரச்சனைனா, நீங்கள் எப்போவுமே கெட்டில் பக்கத்திலே தான் நிற்கணும். நீங்கள் ஒருவேளை கெட்டில் ஆன் பண்ணி வச்சுட்டு எங்கேயும் போயிட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகாதனால அதில் பெரிய விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓகே, நாம் இப்போ அந்த இன்சுலேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாங்குற அந்த சுவிட்சில் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணுறோம். இதில் வேறு எதுவுமே கிடையாது. சுவிட்ச் ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் இந்த மாதிரி தான் ஒரு இது கொடுத்துருப்பாங்க. நம்ம ப்ராப்பராக அந்த லெக்கை அதில் கனெக்ட் பண்ணிட்டோம்னாலே அதில் செட் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ அந்த கெட்டில் அந்த சுவிட்ச் இருக்கிற இடத்துல ப்ராப்பராக நீங்கள் சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதும். அது கரெக்டாக செட் ஆகிரும். இப்போ உங்களுக்கே தெரியும் ஆன் ஆஃப் ஆகிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் அந்த ஹேண்டில் இதுக்கு மேலே கரெக்டாக நீங்கள் சீட் பண்ணி நீங்கள் கரெக்டாக அதை க்ளோஸ் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு கெட்டில் ரெடி ஆக்கிடும். ஓகே, நாம் இப்போ கெட்டில் வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு நாம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ண போகிறோம். நாம் இப்போ சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம். இப்போ வாட்டர் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது முழு கொதிநிலை அடைஞ்ச உடனே அது ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ இதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தண்ணி கரெக்டாக கொதிச்ச உடனே நமக்கு சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு தெரியும் கரெக்டாக சுவிட்ச் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் கெட்டில் இந்த சுவிட்ச் கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்களே ஈஸியாக சரி பண்ணலாம்.
வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சால் நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.